அட கொடுமைய இதுதான் 27 வாங்குனீங்கன்னா வெற்றி வாய்ப்பு இருக்கிற தொகுதி கூடவா கேட்டு வாங்க முடியல. அந்த 4 பேர் வெற்றிக்கு ஏற்றார போல தொகுதியை கேட்டு வாங்கிட்டாங்க. இந்த தேர்தல் களத்துல அண்ணாமலை நிச்சயம் போட்டி இல்லை என்பதை தான் உறுதிப்படுத்தியிருக்கிறது. அண்ணாமலை அவர்களின் அடுத்த கட்டமும் என்னவாக இருக்க போகிறது? அண்ணாமலை மட்டுமல்ல, பல பாஜகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் அவரவர் தொகுதிகளில் களப்பணி செய்த தொகுதி கூட இந்த பட்டியலில் இடம்பெறாதது பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பியிருக்கிறது. என்ன நடந்தது வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். ஏற்கனவே பாஜக 27 சீட்டு தான் வாங்கியிருக்குன்னு பாஜக நிர்வாகிகளே பாஜகவோட தலைவரை சமூக வலைதளங்கள்ல கிழிச்சு தொங்க விட்ட நிகழ்வுகள் எல்லாம் பல நடந்துச்சு. அப்படி இருந்தும் சீட்டு தான் 27 வாங்கினீங்க அப்படின்னா அது வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதியவாச்சும் கேட்டு வாங்கக்கூடாதா அப்படின்னு தான் நடக்கிற மாதிரி தான் இன்னைக்கு வெளியான பட்டியல் அமைஞ்சிருக்குது. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதுமே கடுமையா பணியாற்றி 12% வாக்கு வங்கியை எடுத்து வச்சாரு. அது மட்டும் இல்ல, கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 60க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுக சட்டமன்ற வாரியாக 3ஆம் இடம் 4ஆம் இடத்துக்கெல்லாம் தள்ளி இருந்தாங்க. இன்னைக்கு அது மாதிரியான ஒரு தொகுதியை கூட இன்னைக்கு இருக்கிற பாஜக தலைவரால் கேட்டு வாங்க முடியல அப்படிங்கிறதான் மிகப்பெரிய விமர்சனமா அவர் மீது வந்திருக்கு. ஏன்னா அவர் வெற்றி வாய்ப்பு இருக்கு பெறக்கூடிய ஒரு தொகுதியெல்லாம் சரியா கேட்டு வாங்கிட்டாரு. ஏன்னா கடந்த முறை திருநெல்வேலியில நின்னாரு. திருநெல்வேலியில் அங்கே ஒன்றுமே ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ சாத்தூரில் நிற்கிறதுக்காக அவர் ஏற்கனவே சொல்லியது போல சாத்தூர் தொகுதி இன்னைக்கு கேட்டு வாங்கிட்டாங்க. இன்னைக்கு பாஜகவுடைய தலைவர்கள் அந்த 4 பேர் வெற்றி பெறுவதற்கு ஏற்றார் மாதிரி தான் தொகுதிகளை இன்னைக்கு வாங்கியிருக்கிறாங்க. பல தலைவர்கள் பல பகுதிகளில் கடுமையாக களப்பணி செஞ்சு இருக்காங்க. அவங்களெல்லாம் கோட்டை விட்டுட்டு யார் யாருக்கோ ஈஸியாக திமுகவுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பாக தான் இவங்க இன்னைக்கு வாங்கி வச்சிருக்காங்க. அதை ஸ்மார்ட்டாக எடப்பாடியும் மூவ் பண்ணியிருக்காரு. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் தேர்தல் களத்தில் போட்டியிடவில்லை என்பதை நிச்சயம் உறுதிப்படுத்தியிருக்கிறாரு. டெல்லி தலைமையை கூட அவர் களத்தில் நிற்கணும்னு சொல்லும் போதும் இல்லை, இது சரியாக வராது, ஒத்து வராது, நான் கடைமட்ட தொண்டனா பணி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கடிதமெல்லாம் நேற்று பியூஷ் கோயல்கிட்ட கொடுத்ததா ஒரு தகவல்கள். ஏன்னா நேற்று பியூஷ் கோயல் அவர்களை சந்திச்சதுக்கு பிறகு கூட பத்திரிகையாளர் சந்திப்பில் விரிவாக நான் பேசுகிறேன், கடைமட்ட தொண்டனா இப்போ பணி செஞ்சிட்டு இருக்கேன், இனிமேலுக்கும் பணி செய்வேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போனார். அதே தான் இன்னைக்கு வெளியான பட்டியலில் கோவையிலேயே இருக்கட்டும் கரூர்லேயே இருக்கட்டும் எங்கேயும் தொகுதி இல்லை. கோவை தெற்கில் வானதி எம்எல்ஏவாக இருந்தாங்க, இப்போ கோவை வடக்குக்கு மாறுறாங்க. கோவை தெற்கில் ஒன்றும் செய்யலை போல், அதனால தான் கோவை வடக்குக்கு மாறிட்டாங்க. வேறு எந்த தொகுதியும் அங்கே கேட்டு வாங்க முடியல. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பாஜக என்ன மாதிரியான ஸ்டாண்ட் எடுத்திருக்குங்கிறது ரொம்ப கூச்சமே இல்லாமல் இன்னைக்கு பாஜக தலைவர்கள் எல்லாம் இடங்களை வாங்கி வச்சிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் மிக உறுதியாக தெளிவாக இருக்காரு. அவர் நாளையோ நாளை மறுநாளோ கேரளா பிரச்சாரத்துக்கு போகிறதா அண்ணாமலையோட ஆதரவாளர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சீட்டு பேரத்தை பற்றி அண்ணாமலையோட ஆதரவாளர்கள்லாம் நான் இனிமேலுக்கு பாஜக ஓட்டு போட மாட்டேன், நோட்டாக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இவங்க சீட்டு இன்னைக்கு அதிமுக கிட்ட வாங்கினதும் அப்படிதான் இன்னைக்கு அமைஞ்சிருக்குது. பாஜக அண்ணாமலையோட ஆதரவாளர்களோட ஓட்டு பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் தேவையில்லையோ அப்படிங்கிறது தான் நமக்கெல்லாம் தோணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அண்ணாமலை மட்டுமல்ல, பாஜகவில் எத்தனையோ தலைவர்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் கடுமையாக ஓராண்டு காலமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதில் குறிப்பாக பாஜகவோட இளைஞரணி தலைவர் எஸ்டி சூர்யா அவர்கள் வேளச்சேரி தொகுதியை மையமாக வச்சு ரொம்ப கடுமையாக பணி செஞ்சார். நிறையா பொருட்செலவெல்லாம் பண்ணி வேலை செஞ்சுட்டு இருந்தார். அதுவும் இல்லாமல் பாஜகவோட மாநில துணைத் தலைவர் டால்வின் ஸ்ரீதர் அவர்களும் கடுமையாக சென்னையில் தொகுதியில் வேலை செஞ்சிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக அறியப்படக்கூடிய முகமாக இருக்கக்கூடிய பாஜகவோட மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் அவரும் பன்ருட்டி தொகுதியை மையமாக வச்சு கடுமையாக பணி செஞ்சுக்கிட்டு இருந்தார். கடுமையான நிறையா பொருட்செலவில் அங்கே மக்கள் பணி செஞ்சுக்கிட்டு இருந்தார். எப்படியும் நமக்கெல்லாம் இந்த தொகுதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளவோ பாஜகவுடைய தலைவர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் பணி செஞ்சிட்டு இருந்தாங்க. வினோஜ் செல்வம் அவர்கள் ஒரு தொகுதியில் வேலை செஞ்சார், துறைமுகம் தொகுதியில்
போட்டியிடுறதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் அவர் செஞ்சிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம கார்த்திகேயனி அவர்கள் வேலூர்ல ஒரு தொகுதியில நிக்கிறதுக்காக வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கெல்லாம் நிச்சயமா வாய்ப்பு இல்லைங்கிறது தான் இந்த தொகுதியோட அறிவிப்பு வெளியாயிருக்குது. இந்த தலைவர்களெல்லாம் இல்லாம எப்படி பாஜக அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க போகுது? ஓட்டு எல்லாம் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் வருமா? வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கு இப்பவே ஒரு பிரகாசமான வாய்ப்பை இவர்களே ஏற்படுத்தி கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் தான் இன்னைக்கு வந்திருக்கு. ஏன்னா பாஜக வாங்கக்கூடிய இந்த தொகுதிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மயிலாப்பூர் வாங்கியிருக்காங்க. மயிலாப்பூரில் தமிழிசை அம்மா தான் நிற்க போகிறாங்க. அந்த அம்மா ரெண்டு மாநிலத்துக்கு ஆளுநராக இருந்து இன்னும் ஆசை தீரலை போல. பாராளுமன்ற தேர்தலில் நின்னாங்க, இப்போ சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறதுக்கு அவங்களுக்கு ஏற்றார் மாதிரி ஒரு தொகுதியை சென்னையில் மயிலாப்பூர் வாங்கிட்டாங்க. தளி தொகுதி எப்போவுமே அதிமுக பிஜேபி பக்கம் தள்ளி விட தான் போகிறாங்க. அதே மாதிரி தள்ளி விட்டுட்டாங்க. பாஜகவும் அங்கே ஓரளவுக்கு வலுவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் மொடக்குறிச்சி இப்போ பிஜேபியோட எம்எல்ஏ தான் அங்கே சரஸ்வதி அம்மா இருக்காங்க. அவங்களும் ஏற்கனவே நான் போட்டியிட விருப்பம் இல்லைன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அங்கே என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாமல் அவினாசி, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவினாசியில் எல் முருகன் அவர்கள் போட்டியிட போகிறாரு. பாராளுமன்ற தேர்தல் இருந்தாலும் போட்டியிடுவார், இல்லைன்னா மேல் சபை எம்பியில் மத்திய அமைச்சராக ஆயிடுவார், சட்டமன்ற தேர்தல்னாலும் போட்டி போட வந்துவார். களத்தில் எதுவுமே சாதிக்காமல் தேர்தல் களத்துக்கு மட்டும் வந்துடுறீங்களே, எப்படிங்க ஐயா நீங்கள்லாம்? அப்புறம் திருப்பூர் தெற்கு தொகுதி, இது திமுகவுக்கு சாதகமான ஒரு பகுதி. அதை பிஜேபி பக்கம் அதிமுக தள்ளி விட்டுருச்சு. கோவை வடக்கு, வானதி அக்கா கோவை தெற்கில் எம்எல்ஏவாக இருந்தாங்க. அது ஆகாதுன்னு சொல்லி எஸ்பி வேலுமணியை ஒரே நச்சரித்து இப்போ கோவை வடக்குக்கு மாறிக்கிச்சு. அப்புறம் கந்தர்வக்கோட்டை, என்ன நடக்க போகுதுன்னு தெரில. அங்கே பிஜேபி அந்த அளவுக்கு வலுவாக இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. திருப்பத்தூர் தொகுதி என்ன ஆகுன்னு தெரியல. மதுரை தெற்கு, அது பார்த்திங்கன்னா நம்மளுடைய திருமாறன் அவர்கள் போட்டியிட போகிறாரு. அவரோட சொந்த பலத்தில் நிற்க போகிறாரு. அவரோ அல்லது ராம சீனிவாசனோ, இவங்க ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் நிற்க போகிறாங்க. சாத்தூர் தொகுதி வாங்கியிருக்காங்க. சாத்தூர் நமக்கெல்லாம் தெரியும், பாஜகவோட மாநில தலைவர் நயினார் அவர்கள் தான் அங்கே நிற்க போகிறாரு. ஏன்னா திருநெல்வேலியில் ஒன்றும் பருப்பு ஆகாதுன்னு இந்த முறை தெரிஞ்சுக்கிட்டு தான் சாத்தூருக்கு இடம் மாறாரு. வாசுதேவன் நல்லூர், அங்கே தென்காசியினுடைய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய ஆனந்தன் ஐயாச்சாமி அவர்கள் அங்கே போட்டியிடுறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு அங்கே வந்திருக்கு. ஒரு இளைஞருக்கு வாய்ப்பு அங்கே கிடைக்கும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். அப்புறம் நாகர்கோவில், இப்போ பிஜேபியோட எம்எல்ஏ காந்தி ஐயா இருக்காங்க. திரும்ப அவருக்கு சீட்டு கிடைக்குமான்னு தெரியல. பிளவங்கோடு, ஏற்கனவே காங்கிரஸ்லேருந்து அம்மா விஜயதாரணி அவங்க ராஜினாமா பண்ணிட்டுலாம் வந்தாங்க. திரும்பவும் அவங்களுக்கு தான் அங்கே சீட்டு கொடுப்பாங்கங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆவடி தொகுதி, ஆவடியில் பார்த்திங்கன்னா என்ன நடக்குங்கிறது தெரியல. தஞ்சாவூர், அங்கே திமுக வலுவாக இருக்கிற பகுதியை பிஜேபிக்கு தள்ளி விட்டாங்க. திருவண்ணாமலை சொல்லவே வேணாம், ஏவ வேலுவோட கோட்டை, அதை பிஜேபி பக்கம் தள்ளி விட்டுட்டாங்க. திருவாரூர், அதுவும் திமுகவுடைய கோட்டை, அதுவும் தள்ளி விட்டுட்டாங்க. மானாமதுரை தள்ளி விட்டாங்க. அறந்தாங்கி, அங்கே காங்கிரஸ் நிற்கும்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் எதிர்த்து பிஜேபி அங்கே களமாட போகுது. குளச்சல், அங்கே பிஜேபி வலுவாக இருக்கிற ஒரு பகுதி. பத்மநாபபுரமும் வலுவாக இருக்கிற பகுதி. ராமநாதபுரம் என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. மானாமதுரையும் தெரியாது. ராதாபுரம் சபாநாயகர் அப்பாவோடைய தொகுதி. ராசிபுரம் தொகுதி பிபி துரைசாமி அவர்களுடைய மகனுக்காக கேட்டு வாங்கினதா ஒரு செய்திகள் வருகிறது. இந்த 27 தொகுதியில் தான் பிஜேபி களமாட போகிறாங்க. இதில் எவ்வளவு தொகுதி நீங்கள் ஜெயிக்க போகிறாங்கன்னு நம்ம யோசிச்சு பாருங்களேன். யாரெல்லாம் அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் பதவி விட்டு விலகினதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் நான் தான் தலைவர்னு சொல்லி யாரெல்லாம் பாஜகவை ஆட்டி படைச்சாங்களோ அந்த 4 பேருக்கு உண்டான தொகுதியை மட்டும் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட வாங்கிட்டு இன்னைக்கு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எங்கே போய் முடியுமோ எனக்கு ஒன்றும் தெரியல. இவங்க எப்படி பாஜகவுடைய தொண்டர்கள் இவங்களுக்கு எப்படி களப்பணி செய்ய போகிறாங்கிறது தெரியல. அதிமுக தொண்டர்கள் இவங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கங்கிறது அது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா அதிமுக தொண்டர்களுக்கு எப்போவுமே பிஜேபியை
சற்று தள்ளி வைக்கணும்னு தான் நினைப்பாங்க. இதுல இந்த 27 தொகுதிகள்ல இவங்க வாங்கின தொகுதியை பார்த்தா ஒரு 3-4 தொகுதி மட்டும்தான் பாஜகவுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் குறிப்பா கன்னியாகுமரி பக்கம் இருக்கிற தொகுதிகள் தான் பிஜேபிக்கு ஆதரவா இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பம் இருக்கு. மீதி எல்லாமே திமுகவுக்கு ஆதரவா இருக்கிற ஒரு தொகுதிகள் தான் எடப்பாடி பழனிசாமி நேக்கா தள்ளி விட்டாரு. மீண்டும் அவர் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் அவர் துரோகிங்கிற ஒரு பட்டத்தை மீண்டும் அவர் எடுத்துக்கொள்ள போறாருங்கிறது தான் ஒரு தோணுது. பொற்குடி அவங்களுக்கு ஆம்ஸ்ட்ராங்கோட மனைவி பொற்குடிக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு ராஜபாளையம் தொகுதி கொடுத்துருக்காங்க. அவர் என்ன சின்னத்தில் போட்டியிட போறாருங்கிறது தெரில. அது மட்டும் இல்லாமல் ஜி.கே. வாசன் அவர்களுக்கு 5 தொகுதி கொடுத்துருக்காங்க. அந்த 5ல் இன்னைக்கு திமுகவுடைய 3 முக்கியமான அமைச்சர்கள் இருக்கிற தொகுதியாக எடப்பாடி தள்ளி விட்டுட்டாரு. பாமகக்கு கொடுத்த தொகுதியும் ஏறத்தாழ அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதிமுக எந்த அளவுக்கு கூட்டணி கட்சிகளை அந்த தலைவர்களை மட்டப்படுத்தி ஏமாற்றி எதெல்லாம் நமக்கு அவர்களுக்கு எதிராக இருக்குதோ அந்த தொகுதியெல்லாம் தள்ளி விட்டுட்டாங்க. அடுத்தது மிகப்பெரிய ஒரு கேள்வியா அண்ணாமலை தேர்தல் காலத்தில் போட்டி இல்லைங்கிறது ஒரு பக்கம் உறுதியாயிடுச்சு. அவர் பிரச்சாரம் செய்வாராங்கிறது அடுத்து ஒரு கேள்வியா இப்போ நிற்கிது. என்ன நடக்க போகுது? என்டிஏவில் பாஜக எத்தனை சீட்டு ஜெயிக்க போறாங்க, யாரெல்லாம் வேட்பாளராக வர போறாங்கங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்வியாக தான் இருக்குது. அண்ணாமலை இல்லாத தேர்தல் களத்தில் எப்படி பாஜக வெற்றி பெறும், பாஜகவோட ஓட்டு எப்படி பாஜகவுக்கு வரும், அதிமுகவுக்கு வருங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவும் ஒரு சர்ச்சையாக அமைஞ்சிருக்குது. நயினார் அவர்கள் திராவிட கட்சியிலிருந்து வந்தவர் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை பாஜக தலைவராக நிரூபணம் பண்ணியிருக்காருங்கிறதா உண்மையான ஒரு செய்தியாக நமக்கு இன்னைக்கு அந்த தொகுதி பட்டியலை பார்க்கும்போது அமைஞ்சிருக்குது. நிச்சயமா இந்த 27ல் எத்தனை இடங்கள் பாஜக வெற்றி பெறுங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு. அவர்கள் வெற்றி வாய்ப்பு பெற முடியும்னு சொல்லி தான் கேட்டு வாங்கியிருக்காங்க. அவர்களோட நோக்கம் நிறைவேற மனமார்ந்த வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.